பெண்கள் பாதுகாப்புக்காக ஆரம்ப காலங்களிலிருந்தே பல திட்டங்கள் தமிழ்நாடு காவல்துறை அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. 1972 அப்போது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் முதல் முறையாக காவல்துறையில் பெண்களே அதிகாரிகளாக வந்தாங்க. சும்மா இந்த மாதிரி பெண் குற்றவாளிகளை வந்து நீதிமன்றத்துக்கு கூட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கார்ட் மாதிரி தான் அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா மேடம் அவர்கள் ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சுமார் 1 லட்சம் பெண்கள் கம்ப்ளைண்ட் பிரச்சனைகள் அதை வந்து தீர்த்து வைக்கிறாங்க மகளிர் காவலர்கள். 272 மகளிர் காவலர்கள் இருக்கு. அவங்க தான் ஒரு அதிரடிப்படையும் கொண்டு வந்தாங்க. பெரிய பெரிய கலவரங்கள் பிரச்சனையில வந்து பெண்கள் இறங்கி வந்து அடக்கிற மாதிரி ஒரு பெரிய 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய அதிரடிப்படையை கொண்டு வந்தாங்க. இப்போ பெண்களுடைய பாலியல் வன்முறை, பாலியல் குற்றங்கள் இல்லை ஈவ்டீசிங், அவங்க பாதுகாப்புக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்படியே அவங்க மேனேஜ் பண்ணலை. புதுசாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. சுமார் 275 இடங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்பு வந்துடும். இன்னொன்று ட்ரைனிங் எல்லாம் வருது. அப்படிங்கிறதுனால நம்ம வரவேற்கிறோம். இது வந்து காலப்போக்கில் பெண்கள் வெறும் 10 பேர் 15 பேர் இருந்தது, வெறும் பெண் காவலர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காவல்துறையில் 23லிருந்து 24% பெண் காவலர்கள் இருக்காங்க. 24%. அவங்க காவலராகவும் இருந்துக்காங்க, டிஜிபியாகவும் இருக்கிறாங்க. முக்கியமாக 1600 காவல் நிலையங்களில் நான் டிஜிபியாக இருக்கும்போது சுமார் 600 காவல் நிலைய அதிகாரிகளே அவங்க தான். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்பது கடினமான பணி. ஒரு ஒட்டுமொத்த காவல் நிலையத்தை கட்டி ஆளக்கூடிய பணிகளை பெண்கள் வந்து 1/3 பகுதி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இப்போ கொடுத்துருக்கிற இந்த பணியை அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. அது மேல் நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி நல்ல யங் டிஜிபி சேர்ந்திருக்கிறாரு மகேஷ்குமார் அகர்வால், என்னுடைய ஜூனியர். நான் கமிஷனர், இங்கே ஜாயின்ட் கமிஷனராக சென்னையில் வேலை பார்க்கும்போது பூக்கடையில் அவர் டெப்டி கமிஷனராக இருந்தார். நேர்மையான, நல்ல நாணயமான, நேர்த்தியான, நல்ல விஷயமான போலீஸ் அதிகாரி. தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இதோட சேர்ந்து தான் அந்த போதை பழக்கம், அது வந்து தொடர்ந்து கம்யூனிட்டியில், நம்ம சமுதாயத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய பழக்கம். இந்த போதை பழக்கம் பல்வேறு விதமான போதைகள் இருக்குது. ஆனால் குறிப்பாக நம்ம சொல்கிறது இந்த கஞ்சா போன்ற புகை, மெத்தடமின், இது போன்ற போதை பழக்கங்கள் தான் இப்போ பெருமளவில் பேசப்படுது. அதுக்கு வந்து நம்ம காவல்துறை தலைவராக இருக்கும்போது கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 ரொம்ப அதிரடியாக பண்ணோம். கஞ்சா விற்கிறவங்க, வியாபாரிகள், அவங்களுடைய சொத்தை பறிமுதல் பண்ணோம். அவங்க சொத்தையெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். நிறைய பேர் சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க. அதில் இது போன்ற ரொம்ப அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். காவல்துறையோட முதல்வர் எப்படி செயல்படுறாங்க? இந்த திட்டங்களுக்கு ஒரு நேரடியாக செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம். ஆமாம், நல்லா தானே இருக்குது. இப்போ தான் புது திட்டங்கள் உடனே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவரும் ஒரு யங்ஸ்டராக இருக்கார். ஸோ காவல்துறைக்கு வந்து ஒரு நல்ல எழுச்சி பெறும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.